இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவருடைய அன்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்திலும் கூட ஆண்டவருடைய அன்பின் அகலத்தை குறித்தும் நீளத்தை குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட இன்னும் 2 காரியங்கள் வேதாகமத்திலே எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஆண்டவருடைய அன்பின் ஆழம், இன்னொன்று ஆண்டவருடைய உயரம். முதலாவதாக ஆண்டவருடைய அன்பின் ஆழத்தை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய அன்பு அது ஆழமான அன்பு. ஏன் ஆழமான அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு குழியில் விழுந்து விடுகிறான் என்று சொன்னால் அவனால் எப்போ வரைக்கும் அவனை தூக்க முடியும்? எவ்வளோ தூரம் தூக்க முடிகிறதான குழியில் அவன் விழுகிறானோ அது வரைக்கும் தான் தூக்க முடியும். ஆனால் படுகுழியில் இல்லை ரொம்ப ஆழமான ஒரு குழியில் ஒரு மனுஷன் விழுந்துட்டான் அப்படின்னா அவனால் தூக்க முடியாது. அவனை தூக்கி எடுப்பது ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த அன்பு அந்த இடத்துல முறிந்து போகிறது. எவ்வளோ அன்பு வைத்திருந்தாலும் அந்த படுகுழியிலிருந்து அவனை தூக்கி எடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான குழியிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்குகிறாரா? அப்படிப்பட்டதான அன்பை தான் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் குழியிலிருந்து தூக்குகிற அன்பு. அதுதான் ஆழமான அன்பு. எவ்வளவு ஆழமான குழியில் நாம் இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து நம்மை தூக்கி உயர கொண்டு வருகிறதான ஒரு அன்பு, இதுதான் உண்மையான அன்பு. இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இப்படிப்பட்டதான அன்பை நாம் எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாக அந்த அன்பு நமக்கு கிடைக்காது. மனிதன் நம்மேல் காட்டுகிறதான அன்பு அது பொய்யான அன்பு. மனிதன் ஒரு காலம் வரைக்கும் தான் நம்மேல் அன்பு செலுத்த முடியும். ஆனால் ஆண்டவரோ பாருங்க, என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக சிந்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் கொடுத்து என்னுடைய ஜீவனை நமக்காக பலியாக செலுத்தியிருக்கிறார். ஏன்? எதற்காக? படுகுழியில் விழுந்த நம்மை தூக்கி எடுப்பதற்காக. ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அந்த அன்பை புரிந்து கொள்கிறோமா? அந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் மறுபடியுமாக நாம் படுகொலியில் சென்று விழுதுகிறோம். இது இந்த அன்பை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் செலுத்தின அந்த அன்பை அவமானப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்டது அதற்காக நம்மை அன்பு செலுத்தவில்லை. படுகொலியில் இருந்து நம்மை தூக்கி எடுப்பது எதற்காக? நம்ம உயர வைத்து பார்ப்பதற்காக தான். மறுபடியுமாக அந்த ஆழத்திற்குள்ளாக நாம் செல்வதற்காக ஆண்டவர் இந்த அன்பை நம்மிடத்தில் செலுத்துவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதுதான் அன்பின் ஆழம். இந்த ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு வைத்திருப்பாரான்னு சொன்னால், அந்த இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை கூட்டி கொண்டு வந்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டதான அந்த அன்பின் ஆழத்தை ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலங்களில் இந்த ஒரு சந்தியின் காலங்களில் இந்த அன்பின் ஆழத்தை உணராமல் நாம் இருப்போமானால் வேறு எந்த காலம் நமக்கு மறுபடியும் ஒரு காலம் இப்படி கொடுக்கப்படுமா என்பது அதிக நிச்சயம் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலத்தில் உணர்ந்து கொள்வோம், அன்பின் ஆழத்தை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே செலுத்தின இந்த அன்பை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவோம். 2வதாக கூட ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டதான அன்பா? அன்பின் உயரத்தை நாம் உணர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழத்தை நாம் உணர வேண்டும். அதே போல அன்பின் உயரத்தை நாம் உணர வேண்டும். ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போமே. நாம் யாரையாவது நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் யாரிடத்திலேயாவது உண்மையாக அன்பு செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நம்மை உயர்த்துவார்கள். ஆனால் எதுவரைக்கும் உயர்த்துவார்கள்? யாருமே அவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்த மாட்டார்கள். ஏன் அப்படி செய்வார்கள்? அப்படி மேலாக உயர்த்துவார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய மதிப்பு குறைந்து விடுமோ, இல்லை அவர்கள் தன்னுடைய இடத்திலிருந்து நீக்கப்பட்டு விடுவார்களோ என்ற ஒரு பயத்து நிமித்தமாக அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கீழே வர வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் மனிதர் காட்டுகிற அன்பின் உயரம். ஆனால் ஆண்டவர் காட்டக்கூடிய அன்பின் உயரம் எப்படிப்பட்டதான உயரம் பாருங்க. கொலேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, ஆழத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய
ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய ராஜ்யம் வரைக்கும் நம்மை உயர்த்துகிறதான அன்பு, இதுதான் அன்பின் உயரம். ராஜ்யம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் வரைக்கும் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறதான அன்பு, அதுதான் உயரமான அன்பு. அவரோடு கூட இருப்பதற்கான அந்த ஸ்தலத்தை ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு நண்பனை போல பழகுகிறதான ஒரு ஸ்தலம் வரைக்கும் நம்ம உயர்த்துகிறதான அன்பு. மனிதர்கள் யாரும் இப்படிப்பட்டதான அன்பை நம்மிடத்திலே செலுத்த முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அன்பு இதுதான் உண்மையான அன்பு. இன்னைக்கு அந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக நம்ம அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை சேர்க்கும்படியாக அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய அந்த தங்க வீட்டிற்குள்ளாக நம்ம அழக்கும்படியாக நம்மிடத்தில் அன்பு வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை உணர்ந்து கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை பேர் பரலோகத்திற்குரிய எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது? இல்லை இந்த உலகத்திலே மாயையான இந்த உலகத்திலே வாழ்ந்து விடுகிறோமா? அதிலே வாழ்ந்து அதிலே இருந்துடலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை மேல் அன்பு செலுத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்காக, இந்த உலகத்திலே மடிந்து போவதற்காக அல்ல, பரலோகம் மட்டும் நம்ம உயர்த்துவதற்காக. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் மணவாளனாய் வரும்போது எத்தனை பேர் மணவாட்டியாக எதிர்கொண்டு போவதற்கு தயாராக இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு அன்பை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் ஆழமான அன்பை, உயரமான அன்பை நம்மிடத்தில் வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு அன்புக்கும் பாத்திரவான்களாய் நாம் நடக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நம்ம அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இயேசுப்பா, உலக மனிதருடைய அன்பை நோக்கி, உலக மனிதருடைய அன்பை தேடி நான் சென்று விட்டேன். அப்படிப்பட்டதான அந்த மாயையான அன்பை நோக்கி நான் செல்லாதபடிக்கு உம்முடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நான் நடக்க நீர் எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இப்படியே கண்களை மூடி இன்னைக்கு பார்த்தோம். ஆண்டவருடைய அன்பின் உயரத்தையும் அன்பின் ஆழத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் உணர்தாக இருப்போமானால் ஆண்டவரே இயேசுப்பா, இந்த அன்பின் ஆழத்தையும் அன்பின் உயரத்தையும் நாம் புரிந்து கொள்ள ஆண்டவரே என்னை கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு பாடல் வரி இப்படியாக சொல்லுகிறது, அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் எல்லாம் அறிந்துணர ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அனுக்கிரகம் செலுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கி அந்த அனுக்கிரகத்தை புரிந்து கொள்கிறவர்களாக நாம் நடக்க வேண்டும். எங்களை முடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர பிதாவே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திலும் கூட அப்பா உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழத்தை குறித்தும் உயரத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா அதற்கு பாத்திரவான்களை ஆண்டவரே, அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு சிந்தின் காலத்தில் ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ளாக உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சப்பா, ஒரு விடுதலை அவங்களுக்குள்ளாக உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோமப்பா. ஆவியானவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இன்னொரு இந்த நேரத்தில் நீர் கடந்து போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.